ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி ஓரளவு பார்த்துட்டு போயிடலாம். எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சா உங்களுக்கு அடுத்த பேட்டர்ன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏ போர்டு 5 வரும்னு சொல்லியிருந்தேன். ஏ போர்டு 5 வந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபில ஒரு 50 இல்லைனா ஏபி 50 இல்ல 59 வரும்னு சொல்லியிருந்தேன். நல்ல பேட்டர்ன் தான் அது. ஓகே பார்த்துக்கோங்க. திருப்பி வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. என்னன்னா நம்ம வந்து ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக 5 சொல்லியிருந்தேன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 2, அடுத்து ஏ போர்டு 3, 2, 3, 4 அடுத்து பார்த்தீங்கன்னா 6 ஓகேவா? இப்போ நமக்கு 2, 3, 4, 6 இப்போ கேப்ல ஒரு 5 குறையும். அதனால ஏ போர்டு 5 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல பாருங்க ஏ போர்டு 1 அடிச்சுட்டான். அடுத்து ஏ போர்டு 2, அடுத்து ஏ போர்டு 3, அடுத்து ஏ போர்டு 4, 5 மட்டும் பெண்டிங்கு 6 அடிச்சுட்டான். அடுத்து இங்க 7 அடிச்சுட்டான். அடுத்து 8 குறையும் 9 அடிச்சுட்டான். ஓகேவா? அப்ப நமக்கு வந்து 8ம் பெண்டிங் நம்பர் தான். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த 4 நம்பர் வரைக்கும் பார்த்தோம். ஆனா அவன் மேல இருந்து பாருங்க 1 அடிச்சுட்டான், 2 அடிச்சுட்டான், 3 அடிச்சுட்டான், 4 அடிச்சுட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 அடிக்கல, 7 6 அடிச்சுட்டான், 7 அடிச்சுட்டான், 8 அடிக்கல, 9 அடிச்சுட்டான். ஓகேவா? நம்ம சொன்ன ரூட்டு தான். அவன் அதுக்கு மேல இருந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பாருங்க 7 நம்பர் அடிச்சுட்டான். இன்னைக்கு வந்து 8 பெண்டிங்கு 8ஆம் நம்பர் அடிச்சுட்டான். இன்னும் பெண்டிங் இருக்கு. ஒரு 2டே நம்பர் தான். ஒண்ணு ஏ போர்டு 5ம், ஏ போர்டு 0 மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. பார்த்துக்கோங்க. நம்ம என்ன நம்பர் குடுத்தோமோ, அதே நம்பர் நாளைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏ போர்டு 5 வந்தா நாளைக்கு அந்த நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே. வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது மிஸ் ஆகாதுன்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு நம்பர் எடுப்போம். ஆனா நம்ம சொல்ற மாரி தான் அடிப்பான்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஆங்கிள்ல யோசிப்போம். அவன் ஒரு ஆங்கிள்ல அடிப்பான். சில நேரத்தில வந்து மிஸ் ஆயிடும். சில நேரத்தில ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. பேட்டர்ன பார்த்துக்கோங்க. அதுலருந்து நம்ம என்ன நம்பர் சொல்றோம்னு அவசியம் இல்ல. நீங்க அதுலருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்களும் முயற்சி பண்ணா வின்னிங் வரும். ஓகே. இப்ப பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஏ போர்டு பாருங்க 1 அடிச்சுட்டான், ஏ போர்டு 2 அடிச்சுட்டான், 3 அடிச்சுட்டான். அடுத்து ஏ போர்டு வந்து 4 அடிச்சுட்டான். அடுத்து 5 மட்டும் தான் பெண்டிங்கு. 6 அடிச்சுட்டான், 7 அடிச்சுட்டான், 8 அடிச்சுட்டான், 9 அடிச்சுட்டான். இன்னும் பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா, ஒரு 0வும் 5 மட்டும் தான் பெண்டிங்கு. அதில பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து 0 இல்ல 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்த்துக்கோங்க. ஓகே. 5 வந்தா நம்ம வந்து ஏற்கனவே பெண்டிங் நம்பர் நம்ம இன்னைக்கு என்ன சொன்னோமோ, அதே நம்பரே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து என்னன்னா, இன்னைக்கு நம்ம சி போர்டு வந்து ஜாயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, சி போர்டு வந்து 5 வச்சு தான் குடுத்துருந்தேன். அதுவும் நல்ல பேட்டர்ன். சில நேரத்தில வந்து நம்ம சிம்பிளா நினைப்போம். அது அடிச்சிருவான். நம்ம பார்த்து சில நேரத்தில வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 725 தான் குடுத்துருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 83. அந்த 83 திருப்பி இங்க 38ன்னு அடிக்கும்போது, அதுக்கு பார்த்தீங்கன்னா 27 அது திருப்பி நமக்கு ஏபில வந்து 72 சொல்லி அடிக்கணும். சி போர்டு பாருங்க 9 அதுக்கு பார்த்தீங்கன்னா, பவர் வந்து 4 அடிச்சுட்டான். இங்க சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0 அதுக்கு பார்த்தீங்கன்னா, பவர் 5. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 725 வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரீசனுக்காக தான். ஆனா பார்த்தீங்கன்னா வரல. சி போர்டு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிசி ஒர்க் அவுட் ஆகல. அது மாரி நம்ம ஏபில வந்து இன்னைக்கு வந்து ஓப்பன்ல வீடியோ போடும்போது ஏபில ஒரு 59 வரும்னு சொல்லியிருந்தேன். அது எதுக்காக சொல்லியிருந்தேன்னா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இத மாரி அடிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாட்டி வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. எதுக்காக நம்ம வந்து சொல்லியிருந்தோம்னா, இங்க ஏபி பார்த்தீங்கன்னா 25 அந்த 25 அத திருப்பி நமக்கு ஏபில ஒரு 52 சொல்லி அடிச்சிருந்தான். இங்க 42 அத திருப்பி நமக்கு ஏபி வந்து 24 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா? அதே சேம் பேட்டர்ன் தான் நமக்கு வீடியோ போட்டிருந்தேன் இன்னைக்கு. ஏபி வந்து 94 அந்த 94 திருப்பி நமக்கு ஏபி வந்து 49 அடிச்சிருந்தான். அப்ப நமக்கு 95 அத திருப்பி நான் ஏபில ஒரு 59 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஏபி 59 அடிக்கல. அது மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜாயின்ல ஒரு ரீசனுக்காக சொல்லியிருந்தேன். பிசி வந்து 25 எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிசி வந்து இங்க பார்த்தீங்கன்னா 49 அந்த 49 அது திருப்பி 94 அடிக்கும்போது, அது கீழ இருக்கிற 52 அந்த 52 அத திருப்பி நமக்கு பிசில வந்து 25 அடிப்பான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சி போர்டு 5ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிசி 25 சொல்லிட்டு நான் போனது காரணம் ரீசன் அதான். நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா பார்த்தீங்கன்னா, ஏனோ தானோன்னு வீடியோ போடுறதில்ல. நம்ம வந்து என்ன கெஸ்ஸிங்கோ அத பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 ஆங்கிள்ல வந்து செட் ஆச்சுன்னா மட்டும் தான் வீடியோவ நான் போடுவேன். அத மாரி தான் எல்லா பக்கமும் செட் ஆகும்போது பிசி 25 செட் ஆச்சு. நான் அதனால தான் பிசி 25 வச்சு 725 குடுத்துருந்தேன். அது மாரி ஏபில பார்த்தீங்கன்னா 50 அது மாரி பார்த்தீங்கன்னா 50 நல்ல நம்பர் தான். அதுவும் சாதாரணமான 50ன்னு குடுக்கல. எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து அதே ரூட்ல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏபி வந்து 50 சொல்லி குடுத்துருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். அதில வந்து சில விஷயம் என்னன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் திங்க் பண்ணுவோம். ஆனா, அவன் ஒரு விஷயத்தில அடிப்பான். ஓகே எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசி பாருங்க 44 பிசி வந்து 44 அதுக்கு சி போர்டு மட்டும் ஒரு நம்பர் பவர் பண்ணா 44க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணா 49 இங்க ஏபில ஒரு 49 சொல்லி அடிச்சுட்டான். அதுக்கு கீழ இருக்கிற 55 அப்ப 55க்கு சி போர்டு மட்டும் 5க்கு பார்த்தீங்கன்னா பவர் பண்ணா 0 அப்ப நமக்கு ஏபி வந்து 50 வரும். நான் இந்த ரீசனுக்காக தான் ஏபி 50 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா குடுத்துருந்தேன். அப்படி 50 வந்தா நம்ம 509 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவன் எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. நம்ம என்ன திங்க் பண்றோமோ அவன் அப்படிதான் அடிப்பான்னு சொல்ல முடியாது. அவன் வந்து வேற ஆங்கிள்ல அடிக்கலாம்.
நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 44 அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் பவர் பண்ணி 49ன்னு அடிச்சுட்டான். அது கீழ இருக்கிற 55 அதுக்கு ஒரு 50 அடிப்பான்னு எதிர்பார்த்தேன். ஆனா, அவன் அப்படி அடிக்கல. அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, மேல இருக்கிற 83 அதுக்கு ஒரு நம்பர பவர் பண்ணி 88ன்னு சொல்லி அவன் முடிச்சுட்டான். ஓகேவா? எப்படி அடிச்சிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா, நம்ம டெமோ வீடியோ போறதுக்கு காரணம் இதுதான். நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீங்களும் அத யோசிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியா வரும். ஓகே. இப்ப பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். 44 அதுக்கு பார்த்தீங்கன்னா 49 சொல்லி அடிச்சுட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 83 அதுக்கு ஒரு 88ன்னு அடிச்சுட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரே சிங்கிள் கெஸ்ஸிங் தான். இப்போ நான் மேல இருக்கிற 42 அப்ப 42க்கு ஒரு 47 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏபி வந்து 47 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஒரு வேள அது மிஸ் ஆச்சுன்னா, கீழ இருக்கிற 55 அதுக்கு ஒரு 50 அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கோங்க. இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏ போர்டு பெண்டிங்கில வந்து 5 இருக்கு, 0 இருக்கு. ஒரே சிங்கிள் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி 50 வச்சு முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பார்த்துக்கோங்க. 2மே நல்லா இருக்கு. மேக்ஸிமம் நல்லா இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாவே புரியும். 44 பிசி 44 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 49ன்னு அடிச்சுட்டான். இங்க பிசி 83 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 88ன்னு அடிச்சுட்டான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 42 அதுக்கு ஒரு 47 அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ போர்டு அப்படியே பி போர்டு அப்படியே வச்சு சி போர்ட மட்டும் ஒரு நம்பர் பவர் பண்ணிட்டு வரான். அப்ப நமக்கு ஏபி வந்து 47 சொல்லி அடிச்சா அது கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா, இத மாரி பேட்டர்ன் இன்னைக்கு மட்டும் இல்ல. நம்ம எவ்வளோ டைம் சொல்லியிருக்கோம். இத மாரி டெமோ வீடியோல. உங்களுக்கு திரும்பவும் நான் ஓரளவு சொல்றேன்னு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்க வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி பாருங்க 24 24க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 25 சொல்லி அடிச்சிருந்தான். 24க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 25ன்னு அடிச்சிருந்தான். இங்க 57 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 58ன்னு அடிச்சிருந்தான். 24க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 25, 57க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஏசி 58, இங்க 17க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 18, இங்க 89 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 90. ஓகேவா? கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 4 பேட்டர்ன் கரெக்ட்டாவே வந்து அதுக்கு டேட்டுக்கு நேரா கரெக்ட்டாவே முடிச்சிருந்தான். இப்போ அதே தான். இப்போ நமக்கு 42க்கு ஒரு 47 வந்தா கம்ப்ளீட் ஆகும். 44க்கு ஒரு 49, 83க்கு ஒரு 88, ஒரு 42க்கு ஒரு 47 வரணும். இது கம்ப்ளீட் ஆகும்னு நெனைக்கிறேன். பார்த்துக்கோங்க. கெஸ்ஸிங்கில வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, இது மாரி பேட்டர்ன் எவ்வளோ டைம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா? ஏன்னா 2 வாட்டி, 3 வாட்டி கரெக்ட்டா அடிச்சிடலாம். 4ஆவது வாட்டி தான் மிஸ் ஆயிடுது. ஏன்னா, நம்ம 4ஆவது வாட்டி பார்த்தீங்கன்னா, இதே பேட்டர்ன் 4ஆவது வாட்டி பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகியிருக்கு. அது மாரி பார்த்துக்கோங்க. எதுவுமே வந்து 100% கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஒரு கெஸ்ஸிங் வருது. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில வந்தா ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப 47 ஏபி 47 வந்தா சி போர்டு என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் டீப்பா பார்த்துக்கோங்க. நாளைக்கு 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஏ போர்டு 5 வந்தா 50 வரலாம். ஓகே. ஏன்னா, இங்க பாருங்க பிசி ஒரு 52 பிசி 52 சொல்லி அடிச்சுட்டு, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 4 நாள் விட்டு பாருங்க பிசி வந்து 05 52ன்னு அடிச்சுட்டு 4 நாள் விட்டு பாருங்க பிசி வந்து 05ன்னு அடிச்சிருப்பான். இந்த 52 திருப்ப நம்ம 25 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 சொல்லி அடிச்சுட்டான். அப்ப திருப்பி 4 நாள் விட்டு பாருங்க இந்த 50 திருப்பி 05 திருப்பி நமக்கு 50 சொல்லி அடிக்கிறதும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் டீப்பா பார்த்துக்கோங்க. இப்ப பார்த்தா புரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. நீங்க 52 அத திருப்பி நமக்கு 25 சொல்லி அடிச்சுட்டான். கரெக்ட்டா 4 நாள் விட்டு பாருங்க பிசி வந்து 05 அத திருப்பி நமக்கு ஏபில ஒரு 50ன்னு அடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி 50ன்னு வந்தா நமக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்ல. 59 ஏசி 59 509 ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏபி 47 வந்தா நம்ம என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். இதுவும் நல்ல பேட்டர்ன் தான். இங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, பிசி வந்து 95 பிசி 95 கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 விட்டு ஏபி வந்து 73 சொல்லி அடிச்சிருந்தான். பிசி 95க்கு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 73 அடிச்சிருந்தான். நமக்கு இங்க ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 95 அதுக்கு பிசி வந்து 73 அடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நான் இந்த பேட்டர்ன்லாம் நம்ம அடிச்சிருக்கேன் எவ்வளோ டைமு அதான் சொல்றேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, 473 சொல்லி நம்பரு. நம்ம ரொம்ப நாளா ஃபாலோ பண்ற நம்பர் தான் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 473 சொல்லி வரலாம். ஏன்னா, அது 734 தான். அந்த 734 தான் பாக்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 473 சொல்லி ஒரு நம்பர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏபி 47 நல்லா இருக்கு. சி போர்டு உங்க கணக்குல வேற ஏதாவது வந்தாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு 3 நம்பர் வந்து கண்டிப்பா வந்து 3 நம்பர் அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஓகே. எது வேணா பண்ணலாம். நல்லா பார்த்துக்கோங்க. கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ப்ளே பண்ணுங்க. வின்னிங் வரும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற நம்பர வச்சு தான் அவன் மேக்ஸிமம் அடிக்கிறானே. ஏன்னா நெறைய பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 52 அதுக்கு ஒரு பிசி 52 கரெக்ட்டா ஒரு 3 நாள் ஏபி 78 அதுக்கு ஒரு பிசி 78 இத மாரி தான் அடிச்சுட்டு வரான். இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 57 அத திருப்பி 75 சொல்லி அடிச்சிருந்தான். கரெக்ட்டா 3 நாள் விட்டு பாருங்க. ஏபி வந்து 36 அத திருப்பி நமக்கு 63 சொல்லி அடிச்சிருந்தான். மேக்ஸிமம் பக்கத்துல என்ன இருக்கோ அத பார்த்து தான் அடிக்கிறான் அவன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஓகே பார்த்துக்கோங்க. 44 அதுக்கு ஒரு 49, 83 அதுக்கு ஒரு 88, 42 அதுக்கு ஒரு 47 சொல்லி அடிக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டுக்கு கீழே இருக்கிற நம்பர் எடுத்தும் மேலே வைக்கிறது வாய்ப்பு இருக்குது. 50, 55 அதுக்கு ஒரு 50 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதில் 2 ஆப்ஷன் சொல்கிறேன். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 1, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 47 வரலாம். பார்த்துக்கோங்க. நாளைக்கு கெஸ்ஸிங் வந்து ஏபி வந்து 47 வரலாம். அப்படி இல்லைனா ஏபி ஒரு 50 சொல்லி வரலாம். 47 வந்தால் என்னோடய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 473. அதில் 50 வந்தால் நமக்கு என்னோடய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 509. ஓகேவா? இது 2 நல்லா இருக்குது. ட்ரை பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் வரும்போது நம்ம ஜாயினில் போடுவோம். முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜி. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.